வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது ஒரு கலர்ஸ். இப்போ நம்மளுக்கு திவாலி சீசன்ஸ் வருது, நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் சீசன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு ஸ்வீட் ஸ்டால் மேனுஃபேக்சரர்ஸ், அதுக்கப்புறமா ஒரு ரீட்டெய்லர்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் செஷன் மாதிரி கொடுத்தோம். எதுக்காக இந்த அவேர்னஸ் செஷன் அப்படின்னா வந்து, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்வீட்ஸ் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா வந்து அது வந்து ரொம்ப கேரோடு நம்ம தயாரிக்கணும். ஃபுட் அப்படின்னாலே வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படி தான். ஸோ ஹாப்பினஸை தாண்டி இப்போ நம்ம ஒரு பண்டிகை அப்படின்னா அதையும் தாண்டி ஹாப்பினஸ். ஸோ பண்டிகையில் வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஸ்வீட்ஸ் அப்படின்றது வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த ஸ்வீட்ஸ் வந்து எப்படி ஹைஜீனிக்கான முறையில் தயாரிக்கணும், ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நம்மளுக்கு இந்த கலர்ஸ், ஆயில், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு ஃபுட்டு, அதாவது ஒரு ஸ்வீட்ஸை வந்து தயாரிக்கும் போது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி வந்து இந்த ட்ரைனிங்கில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கலர்ஸ் அப்படின்றது வந்து, ஸோ நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து நம்மளால் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது, முடியாதுன்றதை விட ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி, சிக்கன் 65 இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லாமே வந்து கலர் வந்து பேன் செய்யப்பட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கன்சப்ஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்வீட்ஸ் அப்படின்னாலுமே வந்து ஸ்வீட்ஸில் அப்போ ஆட் பண்ணலாமா அப்படின்னா வந்து ஸ்வீட்ஸில் ஆட் பண்ணலாம். அதுக்குமே வந்து ஒரு அளவு தான் இருக்குது. ஒரு பர்டிகுலர் லெவலில் மட்டும்தான் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். அது வந்து 100 ppmனா வந்து பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து ஒரு கலரை வந்து சேர்க்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ஆயில் அப்படின்றது வந்து ஆயில்னால் வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து ஒரு ஆயிலை வந்து நம்ம கடைசியாக இருக்கிற ஆயிலை வந்து நம்ம எப்படி டாப் அப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆயிலை வந்து நம்ம வீட்லேயுமே வந்து நம்ம வடையெல்லாம் பொரிக்கிறோம், இல்லை அப்பளம்லாம் பொரிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, இல்லை டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு, இல்லை வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது அப்படின்னா நம்ம அம்மாங்களே வந்து அதெல்லாம் தூக்கிலாம் போட மாட்டாங்க. அதை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு தோசையில் போடுறது, இல்லைனா வந்து வேறு எதாவது தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆயில்னால் வந்து நம்மளுக்கு ஹெல்த் எஃபெக்ட்ஸுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆயில் வந்து எப்படி ரூகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் FSSAIலேருந்து, ஸோ அந்த ரூகோ வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆயிலை வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு டின்னுலாம் கொடுத்துட்டு அந்த டின்னில் வந்து நீங்கள் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ரூகோ வெண்டார் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெண்டார் வந்து பயோடீசலாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அதை வந்து ஃபுட் பர்பஸ் எதுக்காகவுமே வந்து அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பயோடீசலாக வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஆயிலும் கலர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு ஃபுட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியலை வந்து நியூஸ் பேப்பரை வந்து நம்மளால் ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நியூஸ் பேப்பரில் வந்து அந்த இங்க், அதில் இருக்கிற டை வந்து நம்ம ஃபுட்டில் வந்து போய் மைக்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த நியூஸ் பேப்பரை வந்து நீங்கள் எந்த ஒரு பஜ்ஜி மடித்து கொடுக்குறதோ, இல்லைனா வந்து ஒரு ஜிலேபி வச்சு கொடுக்குறதோ, இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், இந்த ஒரு செஷன் தான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு எல்லா ஸ்வீட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் ரீட்டெய்லர்ஸ்க்கும் நடந்த ஒரு செஷன். தேங்க்யூ. என் பேர் வந்து ஸ்ரீஷா. நான் வந்து ஃபாஸ்டாக் ட்ரெயினர் அண்ட் ஃபுட் சேஃப்டி ஆடிட்டர் பரீக்ஷன் ஆர்கனைசேஷனில் இருந்து. தேங்க்யூ. கலர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது. நம்ம வந்து கலர் வந்து அட்ராக்ட் மட்டும்தான் பண்ணுது. நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்லேயே வந்து ஒரு கேசரியை தயாரிக்கிறோம். நம்ம வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இது கடை வரைக்கும் போகணும். நம்ம வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கும் போது ஒரு கேசரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. கேசரியை வந்து நீங்கள் வெள்ளையாக சாப்பிட்டாலுமே வந்து உங்களுக்கு அதே டேஸ்ட்டு தான் கொடுக்க போகுது. அதே வந்து ஒரு ஆரஞ்சு போட்டு நீங்கள் அந்த கேசரியை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அதே டேஸ்ட்டு தான் கொடுக்க போகுது. இப்போ நீங்கள் அந்த கலர் ஆட் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக வந்து இருக்காது. அதேனால உங்களுக்கு வந்து அதில் இருக்க ஸ்மெல் எதுவுமே வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. எதுவுமே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. கலர் அப்படின்றது வெறும் ஒரு அட்ராக்டிவ்னஸ்க்காக தான். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பிங்க் கலர் அப்படின்னு பார்த்தா அது ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை நோக்கி போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த கலர் இஸ் ஒன்லி ஃபார் அட்ராக்டிவ்னஸ். அதிகமாக எடுக்கிறதுனால, அதாவது லிமிட்டை தாண்டி சேஃப்டி பண்ண